வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா அதற்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இருக்குது, நல்லதை தேடக்கூடிய மனசு உங்ககிட்ட இருக்குது. ஆகவே இங்கு நல்லவர்களை நல்லது வந்து அடைவதை எவராலும் தடுக்க முடியாது. எதை ஈர்க்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. கடந்த பல வருடங்களாக மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் இவை அனைத்திலும் இப்போ வரக்கூடிய அந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்க இருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்க போடும். அவங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பல மாற்றங்கள், கிரகநிலைகள் வந்து பல மாற்றங்கள் கொடுத்தாலும், பலன்களை கொடுத்தாலும், இங்கே அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய மனிதன் முழுமையாக அந்த மாற்றத்தை பார்க்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கஷ்டத்துலேயும் வேதனையிலையும் வரக்கூடிய மாற்றங்கள் பல வகையாக வருதுங்க. ஆனால் முன்னேற்றத்தில் மட்டும் எந்த மாற்றமுமே வரவே இல்லையே அப்படின்னு புலம்புறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்க நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பதிவு அந்த கேள்விக்கான பதிலை நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்துரும் நான் நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் நான் நம்பிக்கையோடு நம்ம கையால் தயாரித்து இந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருள் மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம். வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும், தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இனிதே நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நான் இந்த சாம்பிராணி பாக்கெட்லேயே போட்டிருந்தேன், இனியாவும் நல்லதே நடக்கும்னு. ஐயா, நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய நல்ல மூலிகைகளை செலக்ட் பண்ணி எடுத்து காய வச்சு அரைச்சி பொடியாக்கி ஒரு நாள் முழுவதும் பூஜை அறையில் வச்சிருந்து முருகன் மந்திரம், விநாயகர் மந்திரம், லக்ஷ்மி மந்திரம் அப்படின்னு சொல்லி, சிவன் மந்திரம் இதெல்லாம் சொல்லி நல்ல பவர்ஃபுல்லாக இந்த சாம்பிராணி நம்ம பேக் பண்ணி நல்ல மனசோடு அனுப்புகிறோம். அதே போல் நல்லது நடக்கணும்னு சொல்லி மனதார இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஆன்மீக பொருளை வாங்குறவங்களுக்கு எப்படி நல்லது நடக்காமல் இருக்கும் சொல்லுங்கள்? அந்த நல்ல அதிர்வலைகள் அவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், தெளிவான சிந்தனைகளை கொண்டு வந்து கொடுக்கும், இதுவரை அவர்கள் வாழ்க்கையில் காணாத பல கேள்விகளுக்கு விடைகளை கொடுக்கும், தெளிவாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. ஆகவே ஒரு மனிதனிடம் வந்து சேரக்கூடிய அந்த அதிர்வலைகள் தான் அவனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்குதுன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆகவே தான் வெற்றி பெற்றவர்கள் மேலும் மேலும் வெற்றியை பெற்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கஷ்டப்படுறவங்க மேலும் மேலும் ஏன் கஷ்டத்தை படுகிறார்கள்னா அதை அவர்கள் மீண்டும் மீண்டும் ஈர்க்கிறார்கள் என்பதே உண்மை. இதை புரிந்து கொண்டவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். இங்கே சுயஜாதகத்தின் பலன்கள் தெரிந்து கொள்வதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்களோ அதே போல் இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நம்மை எப்படி வழி நடத்துகிறாங்க அப்படின்ற அந்த சூட்சமத்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மூலிகை சாம்பிராணி மட்டும் இல்லை, வெட்டிவேர் மாலை, கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட்டு, இந்த பிரமிடு நம்ம கொடுத்தோம், நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க பிரமிடு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கோம். ஆகவே இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி, அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்குது. அந்த மார்ச் 6ஆம் தேதி காலையில் 8:24 சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை கொடுக்க இருக்குது. இதில் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்குன்னு எடுத்திங்கன்னா, கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய இந்த மீனம் உங்களுக்கு 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் என்பது பார்த்திங்கன்னா இளைய சகோதரர், அப்புறம் இளைய சகோதரர் குறிக்கும், தைரியஸ்தானம், அதாவது சகாய சனி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சகாயம் என்பது அப்போ சனி பகவானே உங்களுக்கு உதவி செய்வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் நல்லதை கொடுத்தாலும் கெடுபலனை கொடுத்தாலும் இங்கே யாராலுமே அதை தடுக்க முடியாது. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த பல வருடங்களாக இந்த 7.5 சனியிலெல்லாம்
அவங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பட்ட அந்த வேதனைகளும் சோதனைகளை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் நம்ம பார்த்துட்டோம். அதை கேட்ட நிறைய தாய்மார்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் அவங்க கவலைகள்லாம் சொல்லி வாய்ஸ் ரெக்கார்டெலாம் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. சில நபர்கள் கண்கலங்கிலாம் பேசியிருந்தீங்க. நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை அனுப்பினவங்கள்ட்ட கூட நான் தெளிவாக சொன்னேன். காலங்கள் மாறும், நிச்சயமாக மாறும். மாற்றம் ஒன்று தான் இங்கே நிலையானது. இங்கே நீங்கள் நினைக்கலாம் நம்மளுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளே கஷ்டங்களே வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்றது. ஆனால் இதுவே தான் தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இங்கே காலநிலைகளும் கிரகநிலைகளும் இந்த இறைவனும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு நல்லது கொடுக்குற நேரத்துலையும் இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த நல்லதை அவங்க ஏற்றுக்க முடியாத மனநிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க, கடந்த காலங்களில் நடந்த கஷ்டங்களால் இனி நம்ம லைஃப்பில் ஒன்றுமே நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்கள் மகர ராசிக்காரருக்கு பொறுத்தளவுக்கு ராசியாதிபதி சனி பகவான் தான் அப்படின்றனால உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 7 வருடங்களாகவே பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் சொல்ல முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. வேலையிலேருந்து உங்களுக்கு வேலை இழந்திருப்பீர்கள். இது நடந்திருக்கும். இது கண்டிப்பாக பெரும்பாலான நபர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பல வருடத்திற்கு முன்பு நீங்கள் இருந்த வாழ்க்கையே இப்போ அப்படியே டோட்டலாக தலைகீழாக மாறி இருக்கும். நல்ல ஒரு கௌரவமான ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, அந்த வேலை பறிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கெட்டவர்களாக சித்தரிக்கப்பட்டிருப்பீர்கள். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய, அண்டர்லைன் பண்ணி இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டிய விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு. கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மகர ராசிக்கார நண்பர்களே, நல்லது சொல்ல போய், நல்லது பண்ண போய், சில நபர்களுக்கு சில திட்டங்களை நீங்கள் சொல்ல போய், அதனால் நல்லது பண்ண போன எனக்கு இந்த கெட்ட பேர் கிடச்சிருச்சே அப்படின்னு மகர ராசிக்காரங்க புலம்பியிருப்பீங்க. ஏன்னா இங்கே யாருக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காலமாக இப்போ மாறிடுச்சு. உறவுகள், சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லி இந்த முதுகில் குத்துறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்பிக்கை துரோகம் அப்படின்னு. இது மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கடந்த சில வருடங்களில் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த துரோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருப்பாங்க. இதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும்போதே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புகிறவங்க நீங்கள். உங்களை மாதிரியே தான் எல்லாரும் இருக்காங்கன்னு நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. இதை நான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். உங்களை மாதிரியே தான் எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க. இங்கே 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது. இதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த தொடர்ந்து வந்த கஷ்டங்களும் வேதனைகளும் இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. மனிதர்கள் மீதே நம்பிக்கையே இல்லை இப்போ டோட்டலாக. அடப்போங்க, யார் மேலுமே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க இப்போ. அந்தளவுக்கு கடந்த காலங்கள் எனக்கு பயங்கரமான ஒரு அனுபவத்தை கொடுத்துருச்சு. இப்போ யாரை நம்புறதுன்னே எனக்கு தெரியல. அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது ஒன்று தான். ஐயா, உங்களுக்குள்ளே ஒருவன் இருக்கிறான், உங்கள் மனசுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான். அவனை நம்புங்க, உங்கள் மனசாட்சியை நம்புங்க. அதுதான் உங்கள் நண்பன். நீங்கள் வெளியில் இருக்கிறவங்கள யாரை நம்பினாலும், யார் எப்போ வேண்டுமானாலும், எந்த உறவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். இதுதான் கசப்பான உண்மை இந்த உலகத்தில். இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது இயற்கை, இதை எவராலும் மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒருத்தரை தான் நீங்கள் நம்பவே முடியும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசாட்சி தான். அப்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில வழிமுறைகள் தான் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்துடலாம். சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர்ன்றப்ப எப்போவுமே நீதி நேர்மை தவறாமல் நீங்கள் நடந்துக்கிட்டே ஆகணும். இந்த நெகட்டிவான வார்த்தைகளை என்றைக்குமே அதிகமாக பயன்படுத்திடாதீங்க மகர ராசிக்கார நண்பர்களே. அது அப்படியே நடந்துடும். நெகட்டிவான வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தி விடாதீர்கள் இனி வரக்கூடிய காலம். ஏனென்றால் இனி வரக்கூடிய காலம் நீங்கள் சொல்லி அடிக்கக்கூடிய காலம். இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு காட்டக்கூடிய அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலம். அதனால் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும்
முழுமையாக நம்பலாம், தாராளமாக நம்பலாம். வெளியில் நான் தான் சொன்னேன், வெளியில் எத்தனை பேர் நீங்கள் நம்பி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்து, இப்போ நீங்கள் இன்னும் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் மகர ராசிக்காரங்க உங்களை நம்ப ஆரம்பிங்க. எங்கேயுமே தோற்று போக மாட்டீங்க, எங்கேயுமே நீங்கள் ஏமாற மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை சார்ந்து வருமானம் சார்ந்து இடம் விட்டு இடம் பெயர்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். சரிங்களா? அப்போது நீங்கள் ஐயா மகர ராசிக்காரர்களுக்கு யார் யாரெல்லாம் தீங்கு விளைவித்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை மனசால மன ரீதியாக காயப்படுத்தினாங்களோ, உங்களை கஷ்டப்பட வச்சு பார்த்து சிரித்தாங்களோ, இனி அவர்களுக்கெல்லாம் சனி பகவான் தண்டனையை வழங்கக்கூடிய காலம் இனி பார்ப்பீங்க. மகர ராசிக்காரங்க இங்கே யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாங்களோ, கஷ்டப்படுத்தி பார்த்தாங்களோ, இனி அவங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட அவங்க தண்டனைகளை அனுபவிப்பதற்கான அந்த காலமாக இனி சனி பகவான் அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுப்பார். இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன். நல்லவர்களை கடவுள் சோதிப்பார், ஆனால் கடைசி நேரத்தில் கப்புன்னு பிடிச்சி உங்களை தூக்கி விட்ருவார். யார் யாரெல்லாம் அது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒரே அடியில் உட்கார வச்சுருவார். அப்போ இனி மகர ராசிக்காரர்கள் உங்கள் எதிரிகளை நினைத்தோ, உங்களை எதிரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நபர்களை நினைத்தோ இனி எப்போதும் உங்கள் மனசுக்குள்ளே அவங்களுடைய எண்ணங்களே இருக்க வேண்டாம்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. 24 மணி நேரம் ஏதோ ஒரு குழப்பமும் சிந்தனையோ, சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, வேலையில் கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஏற்கனவே ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, எத்தனை நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்களே கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடன்ற ஒரு பிரச்சனை இந்த 7 சனியில் உங்களுக்கு கடந்த ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளே இந்த கடன் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்திருப்பீங்க. சில பேர் அதிலேருந்து வெளியே வந்திருக்கலாம், ஆனால் பலரும் இன்னும் அந்த வட்டத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த 1 மற்றும் 2க்கு அதிபதியானவர் சனி பகவான் சுயஸ்தானத்துக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். அப்போ இனி வரக்கூடிய காலம்தான் செல்வாக்கு கூடக்கூடிய காலம். இனி மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்நாளில் இப்போ நீங்கள் என்னென்ன விஷயத்தை, என்னென்ன பழக்கத்தை, என்னென்ன குணத்தை, என்னென்ன திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ இனிமே தான் அதற்கான முழுமையான பலனை பார்க்க போகிறீங்க. இனிமே தான் நீங்கள் எந்த அளவுக்கு வளர போகிறீங்கன்றது இனி நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபார்முலாவை பொறுத்து தான். அது என்னென்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இனி மகர ராசிக்கார நண்பர்களே, இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் இனி உங்கள் வாழ்நாளில் யாரையுமே பழி வாங்கணும்னு நினச்சிடாதீங்க, யார் மேலேயுமே கோபத்தையே பற்றாதீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை யார் யாரெல்லாம் தொந்தரவு பண்ணியிருந்தாங்களோ, பிரச்சனைகளை கொடுத்தாங்களோ, கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம திருப்பி பழிவாங்கணுன்ற எண்ணமே வேண்டாம். இப்போ நடந்த அனைத்து விஷயங்களையும் தூக்கி காலத்திடம் கொடுத்து விடுங்கள். இனி அதற்கான பதிலை இனி வரக்கூடிய காலம் பதில் சொல்லும். அதை நீங்கள் நேரடியாகவே பார்ப்பீங்க. இனி கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இனி உங்களை சுற்றி உங்களுக்கான அந்த எதிர்காலத்திற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய நேரம். இனி இதில் தான் நீங்கள் இனிமேல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இனி நடந்த விஷயத்தையோ, இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களையோ, அல்லது இதுக்கு மேலே இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோலாம் நீங்களாக ஒவ்வொன்றும் முடிவு பண்ணிவிட்டு குழப்பத்தில் உட்காராதீங்க. இனியாவும் நல்லதே தான் நடக்க போகுது. இதை முதல்ல நீங்கள் நம்புங்க. என்னங்க எல்லாரும் அப்படி நடக்கும், ஆஹா நடக்கும், ஓஹோ நடக்கும்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி நினைக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுங்க. இதுதாங்க உண்மை. உண்மையிலுமே உங்களுக்கு கிரகநிலைகள் படி நல்ல நேரமே உங்கள் ஜாதகப்படி வந்தாலும், அதிர்ஷ்ட நேரமே வந்தாலும், எந்த ஒரு மனிதனுக்கு அவன் ஜாதகப்படி அதிர்ஷ்டமும் நல்ல நேரமும் வருதோ, அப்படி வந்தாலும் அந்த மனுஷன் எனக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்லிட்டானாவே அவனுக்கு நடக்காது. ஏன்னா அந்த மனிதனே அதற்கு முட்டுக்கட்டை போட்டுட்டான்னு அர்த்தம். அப்போ கிரகநிலைகள் எந்த வகையிலையும் அவனுக்குள்ளே ஒரு நல்லதை கொண்டு போய் சேர்க்காது. அப்படியே ஏதாவது ஒரு நல்லதோ ஏதோ அதிர்ஷ்டமோ அவனுக்கு கிடைச்சாலும் அது நிலைக்காது, பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. அப்போ இங்கே முதல் வரவேற்பு உங்ககிட்ட தான் இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை முதல்ல நம்புங்க.
இது என்னங்க ஒரு கெட்டது நடக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லி அதை ஐயோ அதை நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு போவாங்க சில நபர்கள். ஆனால் உண்மையிலுமே ஜாதகப்படி சில நபர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து வாகனங்களில் கவனமாக போகணும், எங்கேயா கீழே விழுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா அதை வந்து ஒரு ஜோசியக்காரர் சொல்கிறாருன்னா அதை கேட்குறவங்க சில நபர்கள் அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் சும்மா ஏதாவது இப்படி சொல்லி சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்கன்ட்டு போயிடுவாங்க. அங்கே போய் கீழே எங்கேயாவது விழுகிறப்ப அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும், அதை நம்ப மாட்டேன்றாங்க. ஆனால் நல்லது நடக்குங்க, நல்ல மாற்றம் வருதுங்கன்னா அட போங்க எல்லாரும் இப்படி தான் சொல்கிறீங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு. அப்போ என்னன்னா அந்த மனிதனே நல்லதை தனக்குள்ளே கொண்டு வர மறுக்கிறான். மகர ராசிக்காரர்கள் இனி எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த சிந்தனையில் இருக்க வேண்டாம். சனி பகவான் 5, 9, 12 இந்த இடங்களை பார்ப்பதால பூர்வீகம் சொத்துக்கள் சார்ந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் ஐயா இனிமே. சரிங்களா? அதே போல் மன ரீதியாக உடல் ரீதியாக முன்னேற்றத்தை பார்ப்பதற்கான சிந்தனைகளும் திட்டங்களும் செய்திகளும் வந்து சேரும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இனி மனதும் உடலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வலிமையாக இருக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம். நீங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லாமே தான் நீங்கள் யோசிக்கணும். எல்லாமே தான் உடல் ரீதியாக, மன ரீதியாக, வேலை ரீதியாக, சிந்தனை ரீதியாக எல்லாமே தான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே தான் நம்ம யோசிச்சாகணும். எப்படி நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் எல்லா விஷயமும் சேர்ந்தால் தான் அந்த அருமையான ருசி வருது, ஆரோக்கியமான ஒரு உணவு கிடைக்குது. அதே போல தான் வாழ்க்கையும். நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை மட்டுமே நினச்சி நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. உங்கள் சிந்தனைகளை அழகாக்கி கொள்ள வேண்டும், நல்லதை தேட வேண்டும், நேரத்தை வீணடிக்கக்கூடாது, ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், நல்ல ஓய்வு எடுக்க வேண்டும். எல்லாத்தையுமே தான் ஃபாலோ பண்ணணும். இதனோட சேர்த்து அந்த நேரத்தில் கிரகநிலைகள் என்ன பலன்கள் கொடுக்குதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் எளிதாக உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கலாம். இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், ஐயோப்பா இந்த என்னப்பா வாழ்க்கை இவ்வளோ கஷ்டம். ஐயா உண்மையை சொல்கிறேன், வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக்கொள்வது மிக மிக எளிது. எதுவுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அமைதியாக உங்கள் முன்னேற்றத்திற்கான சிந்தனைகளை மட்டும் யோசிங்க. வேறு எந்த விஷயத்தையும் மனசு தாங்க ஒரு மனிதன், நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி, இது மகர ராசிக்காரர்னு இல்லை, எல்லாத்துக்குமே சொல்கிறேன், மனம்தான் உங்களுடைய அடிப்படை அஸ்திவாரம். அங்கே என்னென்னலாம் விழுகுதோ அதெல்லாம் மேலே கட்டிடமாக எழும்பும். அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை. உங்கள் மனசில் என்னென்னலாம் சிந்தனைகள் விதைகளாக விழுகிறதோ அதெல்லாம் நேரடியாக லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக முளைக்கும். இதை விட எளிமையாக சொல்லிடவே முடியாது. கடனை அடைப்பதற்கான நேரம் உருவாகிறது. சரிங்களா? அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்பு. 9ஆம் பாவத்தை சனி பகவான் பார்ப்பதால் தாய் தந்தையிடமிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அப்பா கிட்ட நான் சண்டை போட்டுட்டுருக்கிறேங்க அப்படின்னா அந்த மாதிரி சண்டைகள் இனி வராது. வெளிநாடு சென்று படிப்பது, வெளிநாடுக்கு வேலைக்கு போகிறது, இது போன்ற சூழ்நிலைகள் அதற்கான அமைப்புகளும் உருவாகும். திடீர்னு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஓய்வெடுப்பது என்பது உங்களுக்கு மிக முக்கியம் இந்த நேரத்தில். என்னங்க இனிமே தாங்க வேகமாக உழைக்கணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் எங்கெங்க நாங்கள் போய் ஓய்வு? ஐயா நீங்கள் எவ்வளவு வேகமாக உழைத்தாலும் சரி, அடுத்த நாள் திரும்ப வேகமாக உழைக்கணும்னா உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட் இருக்கணும். அதுதான் உண்மை. 24 மணி நேரம் உழைச்சிட்டா மட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடீஸ்வரனாலாம் ஆக முடியாது. உண்மை என்னென்னா அந்த உழைப்பை நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக அந்த உழைப்பை கொடுக்குறீங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் உறங்கினாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பணம் தரக்கூடிய ஒரு வேலையாக நீங்கள் உருவாக்கி கொண்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு நல்லபடியாக செல்ல முடியும். ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை தொழிலில் பார்த்திங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் சரியான ஒரு பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, யார் கூட சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு இப்படி பல குழப்பங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. இனி இந்த குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம் மகர ராசிக்கார நண்பர்களே. இனியாவும் நல்லதே நடக்கும். இந்த வார்த்தையை முதல்ல நீங்கள் நம்புங்க, நல்ல சிந்தனைகளை கொண்டு வாங்க. இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்டலாம் இந்த ஒதுங்கி நின்றுக்கோங்க. நீங்கள் முதல்ல நம்பினீங்கன்னா தான் அது உங்களுக்குள்ளே வரும். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சனி பகவான் வழிபாடு, ஐயா உங்களுக்கு சனி பகவான் தான் தலைவர். சனி பகவான் வழிபாடு உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருந்துட்டு தான் இருக்கணும்.
சனிக்கிழமையான சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. தினந்தோறும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்கள் வாழ்நாளை ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளையும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு ஆரம்பிங்க. நீதி நேர்மை தவறாமல் நடந்து கொள்ளுங்கள். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.